சனாதன தர்மத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் ராமர், கிருஷ்ணா, வள்ளலார், ஐயா வைகுண்ட நாராயணன் போன்றோர் அவதாரங்களை எடுத்துள்ளதாக ஆளுநர் ஆர். ரவியின் பேச்சுக்கு ஐயா வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, எல்லா புராணங்களிலும் வரலாறு திரிக்கப்பட்டுள்ளது, அதை நம்பாதீர்கள் என்று சொன்னவர் வைகுண்டர். ஆனால் சனாதனத்தை காக்க வந்தவர் வைகுண்டர் என்று கவர்னர் பேசியிருக்கிறார். யாருடைய சுயலாபத்திற்காகவும் வரலாற்றை திருத்து கூறக்கூடாது. அவரவர் வேலையை அவரவர் பார்க்க வேண்டும். கடை தேங்காயை எடுத்து வள்ளிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போன்ற காரியத்தை செய்யக்கூடாது. உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் கவர்னர் பேசக்கூடாது. இவ்வாறு அவர் கூறினார். பெங்களூரு மாரத்தஹள்ளி அடுத்த புரூக்ஃபீல்டில் ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி என்று குண்டு வெடித்தது. அதில் 10 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து சிசிபி என்ற மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த வழக்கு தற்போது என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த குண்டு வெடிப்பு தொடர்பாக சென்னை மண்ணடி, முத்தையால்பேட்டை, பிடாரியார் கோவில் தெரு உள்ளிட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் ராமநாதபுரத்திலும் 4 இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. ராமநாதபுரத்தில் பருத்திக்கார தெரு, பட்டானியப்பா தர்கா உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. கடந்த மாதம் மதுரை வந்திருந்த பிரதமர் மோடியை சந்தித்தது குறித்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் கொடுத்துள்ளார். அரசியல் செய்வதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். அரசியல் மட்டும் செய்யாமல் அரசாங்க ரீதியாக கவனம் செலுத்தி தேவைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நாங்கள் பாராட்டுவோம். பிரதமர் செல்லும் இடங்களில் மரியாதை செலுத்தவும், வரவேற்கவும், உதவி செய்வதற்கும், அவரது கான்வாயில் பயணம் செய்வதற்கும், வழி அனுப்புவதற்கும் அரசோடு பொறுப்பு. அந்த வகையில் என் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு இந்த பணியை செய்ய கட்டளை வந்தது. அதை நிறைவேற்றினேன் என கூறினார். மேலும் தென் மாவட்டத்திற்கு பிரதமர் மோடி வந்தபோது 4 முறை சந்தித்தேன். அப்போது மாநில அரசின் வழிகாட்டுதலையே பின்பற்றினேன். பிரதமரிடம் அரசியல் பேசவில்லை. நான் மரியாதையாக அவரை வரவேற்றேன். அதற்காக என்னை தேங்க்யூ பாய் என தட்டி கொடுத்தேன் என கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பிஷப் கால்டுவெல் ஒரு சிறந்த ஆய்வாளர். ஒருவர் படித்துவிட்டு வந்துதான் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூட 5ஆம் வகுப்பு தான் படித்துள்ளார். அவர் எழுதிய தொல்காப்பியம் போன்ற முறையை வேறு எந்த அறிஞர்களும் எழுத முடியாது. அதனால் ஒருத்தர் கல்லூரி படிப்பு படித்துவிட்டு முடித்துதான் எழுத வேண்டும், கருத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேர்தலுக்காக எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கிய போல் கண்துடைப்பு வேலைகளை செய்கின்றனர். தேர்தலுக்கான கண்துடைப்பு பணிகளை செய்வதில் அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள். மோடி 10 பணக்காரரிடம் கொடுத்துள்ள பணத்தை கொண்டு வந்ததால் இந்தியாவில் உள்ள அனைவரும் கோடீஸ்வரர்களாக மாறிவிடலாம். நாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளடிக்கவில்லை. எங்களிடம் எந்த பணமும் இல்லை. எங்களிடம் எங்கு வேண்டுமானாலும் வந்தும் சோதனை செய்து கொள்ளட்டும். எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. மோடி சொல்ற இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் என கூறினார். திமுக கூட்டத்தில் பங்கேற்ற திமுக எம்பி ஆராசா, தமிழகத்தில் இனி திமுக என்ற கட்சியே இருக்காது என்று பிரதமர் மோடி கூறியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசினார். அவர் பேசுகையில், ஒரு மொழியை மட்டுமே பேசும் மக்களை கொண்டதுதான் இந்தியா. ஆனால் இந்திய நாடு அல்ல, துணை கண்டம். தமிழை மட்டுமே பேசும் தமிழ்நாடு ஒரு தேசம், மலையாளத்தை பேசும் கேரளா ஒரு தேசம், ஒடியாவை பேசும் ஒடிசா ஒரு தேசம். தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காதா? அப்போ இந்தியாவும் இருக்காது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவீர்கள். அதை ஒழித்தால் இந்தியாவும் ஒழிந்துவிடும் என கூறினார். திமுக எம்பி ஆராசாவின் இந்த பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பான வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த அவர், மக்கள் மனதில் பிரிவினைவாதம் என்னும் விஷமத்தை விதைப்பது திமுகவின் அடித்தள அரசியல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை சேர்ந்த திமுக எம்பி விரும்புகிறார். 1963 புதைக்கப்பட்ட திமுகவின் பிரச்சாரம் ஒருபோதும் தலை தூக்க முடியாது. இந்தியா கூட்டணியை வன்மையாக கண்டிக்கிறோம். நமது நாட்டை உடைக்க மற்றும் வெளிநாட்டு ஏஜென்ட்களின் கைப்பாவியாக இந்தியா கூட்டணி செயல்படுகிறது என்றார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய சென்னை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் தலைவராக இருந்து வருகிறார். அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாவட்டம் மைய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் கட்சியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்ததால் இவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்து நீக்கப்படுகிறார். இவருடன் யாரும் கட்சி தொடர்பாக எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. பிரபல நடிகையான நிவேதா பெத்ராஜுக்கு அரசியல் பிரமுகரும் நடிகருமாக இருப்பவர் துபாயில் 50 கோடி ரூபாய் சொகுசு பங்களா வாங்கி கொடுத்ததாக பிரபல பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கர் கூறியிருந்தார். அவரது இந்த கருத்து வைரலான நிலையில் இது வதந்தி என நிவேதா பெத்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, சென்னையில் நடைபெறும் கார் ரேஸுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனது விருப்பத்தை நிறைவேற்றவே சென்னை கார் ரேஸ் என கூறுவது தவறு. எனது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒருவர் பணம் செலவழிப்பதாக கூறுவதும் தவறு. தற்போது வரை நானும் எனது குடும்பமும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம். நடிக்க வாய்ப்பு கேட்டது வரை யாரையும் நான் அணுகியதில்லை. தனிநபர் ஒருவருடன் என்னை தொடர்பு படுத்தி பரப்பும் வதந்திகளால் வேதனை அளிக்கிறது. எனக்கும் குடும்பம், மனசு, உணர்வுகள் உள்ளது என்பதை நினைத்து பாருங்கள். என்னை பற்றிய செய்தியை வெளியிடும் முன்பு உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.